is another name for our surrounding is nothing but environment. Environment நம்மளுடைய surrounding தான். அதாவது நம்மளோட சுத்தி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்ன சொல்லுவோம், it will be come under the environment. So the third term, first unit, what is the topic we are going to learn detail means our environment. நம்மளுடைய environment பத்தி தான் பார்க்க போறோம், சரிங்களா? So first அதுல என்ன டாபிக் கொடுத்திருக்காங்கன்னா சப் டாபிக் introduction, about the environment introduction. இதுல பாத்தீங்கன்னா யாழினி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்றாங்கன்னா ஸ்கூலுக்கு போறாங்க, சரிங்களா? வித் ஃபாதரோட. அவங்க போகும்போது என்ன பேசுறாங்க அப்படின்றதான் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யாழினி, ஹே லுக் அட் த பேரட்ஸ், வேர் ஆர் தே கோயிங் டேடி. யாழினி அவங்க டேடி கிட்ட கேக்குறா, சரியா? யாழினுடைய டேடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் போறாங்க ஸ்கூலுக்கு. அப்ப யாழினி என்ன அவங்க ஃபாதர்கிட்ட கேக்குறா, இந்த பேரட்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்க போகுது டேடி அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்க ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? So they are flying towards the pond. Now they will settle on the trees. அது எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, எங்க குளம், பாண்ட்னா நம்ம குளம், எங்க குளம் இருக்குது அப்படின்னு தேடிட்டு போகுது. இப்ப அது என்ன பண்ணுது, செட்டில் ஆன் த ட்ரீ, அதாவது ட்ரீ மேல வந்து உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபாத்திமான்றவங்க வந்து கேக்குறா, அங்கிள் அங்கிள் கேன் யூ ப்ளீஸ் டேக் அஸ் தேர். அங்கே பாண்டுக்கிட்ட எங்கேயோ போகுது சொன்னாங்க இல்லையா, எங்களை அங்கே கூப்பிட்டுட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமான்ற பொண்ணு வந்து யாழினுடைய அப்பா கிட்ட கேட்குறா. நெக்ஸ்ட் ஸ்டீஃபன் கேட்குறான், அவங்க அதாவது யாழினுடைய ஃபாதர்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ் அங்கிள் ஷால் வி கோ அண்ட் ஹாவ் எ லுக் அட் தெம். சரியா, நம்ம போகலாமா? ஸ்டீஃபனும் சொல்கிறான், அங்கிள் நம்ம அங்கே போயிட்டு அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபாதரை சொல்கிறாங்க, ஓ எஸ், சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன, தே ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸ் த பாண்ட். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பாண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் யாழினி கேட்குறா, வி ஷுட் பி குவைட் வைல் வாக்கிங் ஆஸ் தேர் ஆர் நாட் ஒன்லி பேரட்ஸ் ஆன் த ட்ரீ பட் ஆல்சோ அண்ட் ஸ்பைடர், ஸ்குரில், மைனா அண்டு மங்கி. அவன் என்ன சொல்றா, அங்க வந்து பேரட் மட்டும் இல்ல, சரிங்களா? நம்ம வந்து ரொம்ப அமைதியா போனோம். அங்க வந்து பேரட் மட்டும் இல்ல, நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆண்ட் இருக்கு, ஸ்பைடர் இருக்கு, ஸ்குரில் இருக்கு, மைனா இருக்கு, பிளஸ் மங்கியும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபாத்திமா என்ன சொல்றாங்கன்னா, ஓஹோ லுக் அட் த ஃபிஷ் அண்ட் ஃப்ராக் இன் த பாண்ட், ஐ கேன் see a turtle too. அப்போ ஃபாத்திமா என்ன சொல்றாங்க, அந்த மட்டும் இல்லாம அந்த பாண்ட்குள்ள என்னென்ன இருக்கு, ஃபிஷ் இருக்கு, ஃப்ராக் இருக்கு, பிளஸ் டர்ட்டலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆமையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது இருக்கு. ஃபிஷ் ஃப்ராக்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் அதுக்கு ஃபாதர் சொல்றாங்க, எஸ் see how they live in the same place depending on one another. அவங்க ஃபாதர் என்ன சொல்றாங்க, எப்படி வந்து அந்த அனிமல்ஸ், நிறைய அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரே இடத்துல எப்படி வாழுது பாருங்க, ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டீஃபன் சொல்றான், see there goat and cow are grassing near the pond. அப்புறம் ஸ்டீஃபன் என்ன சொல்றான், அந்த பாண்டுக்கு பக்கத்துல பாருங்க கோட்டும் கவும் என்ன பண்ணுது, அந்த புல்லு மேயுது சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா கிராசிங், சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபாதர் சொல்றாங்க, சில்ட்ரன் we are getting late, we shall go to the school. அப்பா என்ன சொல்றாங்க, நமக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அங்கிள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷோயிங் அஸ் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். ஆமாம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ரொம்ப தேங்க்ஸு, நாங்கள் வந்து இவ்வளோ அழகான பாண்டை வந்து எங்களுக்கு காமிச்சதுக்காக, இவ்வளோ நல்ல பிளேஸ், நிறைய அனிமல்ஸ் பாண்ட்லாம் காமிச்சதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Let us try. Write the names of the animals that you see in the previous page pictures. Cow, goat, rabbit, buffalo, frog, fish, duck, parrot, grasshopper. Okay, so these are the animals we can see in the previous page. Okay, next one, classify the following into நேச்சுரல் திங்ஸ் அண்ட் தென் மேன்மேட் திங்ஸ். இங்கே நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா, மிஸ் இந்த புக்ஸில் எழுதி அனுப்பியிருக்கேன், சரிங்களா? எது எதெல்லாம் நேச்சுரலாக இருக்குது, எது எதெல்லாம் மேன்மேட் திங்ஸ் இருக்குதுன்றது நம்ம டேப்லெட் காலத்தில் ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் என்ஜாய். ஓகே, யூ வாண்ட் டு மேக் த sound like that of these are the animals and then you enjoy it yourself. For example, crow எப்படி கத்தும், கா கா அப்படி இல்லையா, குக்கு
கத்தல கூ கூ அது மாதிரி. சரி, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மாதிரி சவுண்ட் மேக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். Listen children, match the following sources with their products and then uses. சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. சோர்சஸ்னா எங்கேருந்து கிடைக்குது, அப்போ இதுலேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் அதனுடைய யூசஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ். சரிங்களா, இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், உட்டு கிடைக்கும். சரிங்களா, இது உட்டுலேருந்து நமக்கு என்ன மேக் பண்ண முடியும், ஃபர்னிச்சர். ஓகே. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஷீப்லேருந்து என்ன கிடைக்கும், உள்ளு. சரிங்களா, இதுலேருந்து இந்த உள்ளு யூஸ் பண்ணி நம்ம என்ன மேக் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளாத்ஸ், உள்ளன் கிளாத்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஆர் த விண்டு. சார், விண்டுலேருந்து நமக்கு என்ன மேக் பண்ண முடியும், ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்னா விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம என்னத்தை மேக் பண்ண முடியும்னாக்கா எலக்ட்ரிசிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் இது என்னது, இது பிளான்ட்டு. சரிங்களா, இது இந்த பிளான்ட்ல நம்ம என்ன பண்ண முடியும், இது சாயில் இருக்கு இல்லையா, சாயில் நம்ம என்ன பண்ண முடியும், கிராப் பிளான்டிங், அதாவது செடிங்களை வளர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த செடியிலேருந்து நம்ம பிளான்ட் வளர்க்கும் போது அதில் நமக்கு என்ன கிடைக்குது, ஃபுட்டு. ஓகே. நெக்ஸ்ட் இது என்னது, இது பார்த்தீங்கன்னா மினரல்ஸ், அந்த ஓர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாயில் இருக்கும் அந்த ஓர்ஸு, அதுலேருந்து மினரல்ஸ் கிடைக்கும். இந்த மினரல்ஸ்லேருந்து நம்ம என்ன மேக் பண்ண முடியும்னா ஜுவல்லரி. ஓகே, கிளியர் சில்ட்ரன். The next subtopic we are going to learn about environmental factors. Okay, so our environment consists of everything around us. It has living and non-living things. We are surrounded by living things such as plants and animals, and non-living things such as water bodies, sunlight and air and land. See children, so our environment நம்மளோட சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சரௌண்டிங் வந்து எப்படி மெயினாக என்னென்ன திங்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லிவிங் திங்ஸ் அண்ட் தென் நான் லிவிங் திங்ஸ். ஓகே. ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் த லிவிங் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும், பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் தென் ஹியூமன் பீயிங்ஸ். வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் த நான் லிவிங் திங்ஸ்னால் நிறைய இருக்குது. water bodies, sunlight, air and then land. Okay. Next, the living and non-living things are in our environment interact with one another. அப்படின்னா நம்ம லிவிங் திங்ஸ் இருக்கு, நான் லிவிங் திங்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டுக்கு நடுவில் என்ன ஆகும், இன்டர் ஆக்ஷன்ஸ் நடக்குது. ஒன்று வந்து இன்னொன்று வந்து டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்விரான்மெண்ட் இஸ் ஏ வண்டர்ஃபுல் கிஃப்ட் டு அஸ் கிவன் பை த நேச்சர். நம்மளுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது இல்லையா. ஸோ இட் இஸ் ஏ வண்டர்ஃபுல் கிஃப்ட். ஹூ கிவன் திஸ் ஒன் ஃபார் அஸ், நேச்சர். ஓகே. நெக்ஸ்ட் the beautiful picture given. From the picture into what is the information we are going to learn means, in our environment there are two different types of the main types of the things will be present, that is the living and also the non-living things. With the help of the pictures we can get the examples also. For example, non-living things means here what will be present, sun, mountain, water, even air also will be present. Okay, like that many living things is there. For example, elephant, giraffe, crane, deer, etc. Okay, so our environment has two main factors. What are the factors, biotic factors and then abiotic factors. Biotic factors means nothing but living. Okay, abiotic means nothing but non-livings. Okay, see here given biotic factors about living organisms in our environment are called biotic factors. Example, lion and then plantain, dove, human beings, etc. See children, living organisms only call it as what are the living organisms will be present in our environment, that is only call it as what. Example, lion, plantain, dove, human beings, etc. Next, see these only pictures given. What is this, lion, this is what a plant, and this is what a dove, and this is human being. This are all known. Next, abiotic factor. Non-living things in our environment are called abiotic factors. Example, air, soil, water, sunlight, temperature. This is pictures. This is example for the air, and this is the soil, and this is water, and here sunlight. Even depending upon the sunlight, the temperature also it can be vary. Clear? Difference between biotic and then abiotic factors. ஓகேவா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காலம் என்ன கொடுத்துருக்கீங்கனாக்கா பயோட்டிக் ஃபேக்டர், அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் லிவிங் திங்ஸ். செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னாக்கா abiotic things, that is nothing but நான் லிவிங் திங்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன் that they can breathe and grow. லிவிங் திங்ஸ்னா நேச்சர் என்ன, அது ப்ரீத் பண்ணும். சரியா, அப்புறம் க்ரோ ஆகும், க்ரோ ஆகணும்னு வளருது.
அப்போ ஏபயோட்டிக்னா என்னது? நான் லிவிங் திங்ஸ். அதனால என்ன பண்ண முடியும்? இட் cannot breathe and then grow. அதனால பிரீத் பண்ணவும் முடியாது, வளரவும் முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், in that biotic factor they need food to live. உயிர் வாழணும்னா கண்டிப்பா every living organism will be needed what? Food. Okay. So they do not need food to live. நான் லிவிங் திங்ஸ் ஃபுட் தேவையா? தேவையில்லை. நெக்ஸ்ட், they can feel. சரியா? லிவிங் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும்? ஃபீல் பண்ண முடியும். நான் லிவிங் திங்ஸ் cannot feel. நெக்ஸ்ட், தே கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். லிவிங் திங்ஸ் என்ன பண்ணும்? அதனுடைய யங் ஒன்ஸ் வந்து பர்த் பண்ணும். அப்படின்னா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக் என்ன கொடுக்கும்? பப்பீஸ் இல்லையா? கேட் வந்து கிட்டன், அது மாதிரி தான். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா தே டு நாட் கிவ் பர்த் டு த யங் ஒன். நான் லிவிங் திங்ஸ் என்ன பண்ணாது? அதனுடைய யங் ஒன் வந்து கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸிஃபை த ஃபாலோயிங் அஸ் பயோட்டிக் அண்ட் தென் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இங்கே நிறைய கொடுத்துருக்காங்கம்மா. அதாவது லிவிங் திங்ஸும் கொடுத்துருக்காங்க, நான் லிவிங் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலத்தில் என்னென்ன லிவிங் திங்ஸ் வருதோ நீங்கள் அது ஒன் பை ஒன்னாக எழுதிங்க. நான் லிவிங் திங்ஸ் செகண்ட் காலத்தில் வந்து எழுதிங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், திங்க் அண்ட் ஆன்சர். A swing goes to and fro. Is it living or non-living? ஸ்விங் தெரியலையே, ஊஞ்சல். அது என்ன ஆகும்? நம்ம அதில் விளையாடும் போது இங்கேயும் அங்கேயும் போகும் இல்லையா? அது வந்து லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்ஸா? கண்டிப்பாக தெரியும். தட் இஸ் நத்திங் பட் நான் லிவிங். கிளியர்? நெக்ஸ்ட், we get wood from trees. Which are the living things? A chair is made from wood. Is the chair a living thing or a non-living things? நல்லா கவனிங்கம்மா. நமக்கு ட்ரீலேருந்து வுட்டு கிடைக்குது, சரியா? அந்த வுட்டிலேருந்து நம்ம என்ன மேக் பண்ணுறோம்? சேர் மேக் பண்ணுறோம். சேர் லிவிங் திங்ஸா? நோ, இட் இஸ் த நான் லிவிங் திங். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஷின். ஓகேவா? இந்த பிக்சர் பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? ஆக்சுவலாக வாட்டர் இருக்குது. அந்த வாட்டரில் என்ன இருக்குது? ஒரு வாட்டருக்கு மேலே என்ன இருக்குது? ஒரு பால் வந்து ஃப்ளோட் ஆகுது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் வருதா பார்க்கலாமா? ஸோ விச் ஆஃப் த நான் லிவிங் திங்ஸ் கேன் ஃப்ளோட்? ஃப்ளோட்னா அது மிதக்கிறதுன்னு அர்த்தம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு. அயன் ராட். இந்த பிக்சரில் அயன் ராட் இருக்கா? இல்லை. ஸ்டோன் இருக்கா? இல்லை. ஏர் ஃபில்டு பால். எஸ். இது என்னது? Air filled ball, not balloon. Air filled ball. So this is only correct answers. Okay. Next one பார்த்தீங்கன்னாக்கா, the following statement describes some of the characteristics of the living things. Identify and write the characteristics features using the given hints. So characteristics hints. இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சில ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ அந்த ஆர்கனைசத்தினுடைய நேச்சர் இங்க கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி அது என்ன கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இந்த ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று வரும். அது என்னன்றது நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, touch me not plant closes its leaves when it is touched. touch me not plant நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம அதை டச் பண்ணது என்ன பண்ணும்? அந்த லீவ்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ அதனுடைய கேரக்டர் என்ன? அங்கே ஃபீல். இட் கேன் ஃபீல். நெக்ஸ்ட், எ பப்பாயா சீட் பிகம்ஸ் எ பப்பாயா ட்ரீ. அப்போ அங்கே என்ன ஆகுது? சீட்லேருந்து ட்ரீ வருது. அப்போ என்ன அங்கே ஆகுது? க்ரோ. ஓகே. நெக்ஸ்ட், டவ் ஃப்ளைஸ் இன் த ஸ்கை. டவ் என்ன ஆகுது? அப்போ ஃப்ளைஸ்னா அது மூவ். It will be moved from one place to the another. Next, a cow eats grass. அப்போ அது என்னது? அந்த கிராஸ் என்ன ஆக்ட் ஆகுது? ஃபுட்டு. நெக்ஸ்ட், a cat gives birth to kittens. அது அப்போ அங்கே என்ன பண்ணுது? ரீப்ரொடியூஸ். ரீப்ரொடியூஸ்னா அந்த ஆர்கானிசம் இட்ஸ் ப்ரொடியூசிங் இட்ஸ் யங் ஒன். நெக்ஸ்ட், ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஏர். சரியா? நம்ம ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுப்போம் இல்லையா? அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்னாக்கா பிரீத். கிளியர் சில்ட்ரன்? இங்கேயும் திரும்பி உங்களை ஏபயோட்டிக், உங்களுக்கு தெரிஞ்ச பயோட்டிக் அண்ட் தென் ஏபயோட்டிக் திங்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எழுதிக்கலாம். Next subtopic, interaction between biotic and then abiotic factors. You are going to learn. See, all biotic factors depends upon abiotic factors for their living. நல்லா கவனிங்கம்மா. So all biotic factors means what? Plants, animal and human beings. Okay. So these all those things will be depending upon what? Abiotic factors. Abiotic factor means what? Non-living things. For example, air, water, sunlight, etc. Okay. So biotic and abiotic factors are linked to each other by the flow of energy through food. இப்போ எப்படி வந்து இந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு எப்படி கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி த்ரூ த ஃபுட்டு. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம்? பிளான்ட்ஸை ஃபுட்டாக எடுத்துக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஃபுட்லேருந்து, அந்த பிளான்ட்ஸ்லேருந்து அந்த எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். திரும்பி
நம்மளுடைய பார்ட்ட வந்து அதாவது தட் இஸ் நம்மளுடைய பாடி வந்து டீகம்போஸ் ஆகும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணும் ஃபுட்டா எடுத்துக்கும். அதே மாரி நம்ம வந்து பிளான்ட்ஸ் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்ட ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணும்னாக்கா, ஆக்ஸிஜன் நமக்கு குடுக்கும். சரிங்களா? நம்ம வந்து ரெஸ்பயர் பண்ணும்போது நம்மளுடைய பாடியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ, அப்ப அந்த என்விரான்மென்ட்க்கு போகும் இல்லையா? பிளான்ட்ஸ் ஆக்ஸிஜன் குடுக்குது, நம்ம கார்பன் டை ஆக்சைடு குடுக்குறோம். அப்ப மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா? அது மாரி தான். பிளான்ட் லிவிங் அண்ட் தென் நான் லிவிங் திங்ஸ் வந்து ஒன் another டிபெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமாங் ஆல் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்துல எந்த லிவிங் ஆர்கானிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா, பிளான்ட்ஸ். பிகாஸ் they are only can make food from abiotic factors like air, soil, water and then sunlight. ஏன் பிளான்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா லிவிங் ஆர்கானிஸ்டும் ஃபுட் மேக் பண்றவங்க யாரு? பிளான்ட்ஸ் தான். எப்படி மேக் பண்ணுதுன்னா, பை யூசிங் த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். என்னென்ன யூஸ் பண்ண ஏர், சன்லைட், வாட்டர், சரிங்களா? இது எல்லாம் யூஸ் பண்ணி சாயில் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபுட்டு வந்து நமக்கு மேக் பண்ணி தருது. சரியா? ஸோ ஒன்லி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் a few example for interaction between biotic and then abiotic factors are given below. சரிங்களா? எப்படி பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஏபயோட்டிக் ஃபேக்டர் இன்டராக்ஷன் இருக்குது, ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ். ஓகே, பிளான்ஸ்க்கு என்னென்ன ஏபயோட்டிக் ஃபேக்டர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்கா, வாட்டர், சன்லைட், ஏர், சாயில். கிளியர்? நெக்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் என்னென்ன ஏபயோட்டிக் ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ், வாட்டர், ஏர், அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ சன்லைட். நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் என்னென்ன நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் ஏபயோட்டிக் ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்செக்ட்ஸ், ட்ரீஸ், ஏர், வாட்டர், சன்லைட். இதில் பார்த்தீங்கன்னா இன்செக்ட் வந்து லிவிங் திங்ஸ், தட் மீன்ஸ் பயோட்டிக் ஃபேக்டர். ரிமைனிங் ஆல் தோஸ் திங்ஸ் ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஈவன் ட்ரீஸ் ஆல்சோ. Trees and then insects வந்து living factor, remaining all will be the non living factor. Next insects எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏர், சாயில், ஸ்மால் கிரியேச்சர்ஸ், அதை விட குட்டி குட்டியான பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சாப்பிடும். அண்ட் ஆல்சோ பிளான்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் ஃப்ரம் த above pictures we understand that plants need water, soil, air and sunlight to live. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பிளான்ஸ் வந்து உயிர் வாழணும் என்னென்ன தேவை அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் தேவை, சாயில் தேவை, ஏர் அண்ட் ஆல்சோ த சன்லைட். கிளியர்? நெக்ஸ்ட் ரைட் த நீட் ஆஃப் த ஃபாலோயிங். இது ஒன்றுமே இல்லைம்மா, இங்கே தான் இருக்குது. இது பார்த்து அப்படியே எழுத போகிறோம். இப்போ பேர்ட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, இதை வர்றது அப்படியே தான் எழுதியிருக்கு மிஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர், வாட்டர், சன்லைட், இன்செக்ட் அண்ட் தென் ட்ரீஸ். நெக்ஸ்ட் இன்செக்ட்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, soil, small creatures, plants and then air. Next human being என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, plants, water, air, animals and then sunlight. Thank you children. A continuation of this lesson we can see into the next week.